ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டிப்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அம்மா பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆர்டி பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டி ஸ்கீமில் எவ்வளோ மந்த்லி மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் சொல்லியிருக்கேங்க. இதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பற்றியும் சொல்லியிருக்கேன். இப்போது ஆர்டிங்கிறது என்னென்னா, நம்ம ஆர்டி அண்ட் எஃப்டிங்கிறது என்னென்னா ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆல்ரெடி ஆர்டினா என்ன, எஃப்டினா என்ன, அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு, இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ பார்த்துருக்கேங்க. வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிம்பிளாக ஆர்டினா என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஆர்டியை பற்றி பார்க்குறோம்ல, அதனால தான். ஆர்டிங்கிறது என்னென்னா, நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டில் இருந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது ஆர்டி. எஃப்டினா ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது எஃப்டிங்கிறது தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டி எத்தனை மந்த்து நம்ம போட போகிறோங்கிறது தான். ஆர்டி வந்து 5 இயர்ஸ் போடணுங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து டெபாசிட் பற்றி பார்க்கலாம். ஆர்டியில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. மினிமம் 100லேருந்து மேக்ஸிமம் 50,000 50,000 வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க மந்த்லி. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா 6.7% பெர் ஆனம் கொடுக்குறாங்க. ஆர்டியிலோட இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா, கூட்டு வட்டி. அந்த கூட்டு வட்டிங்கிறது வந்து எத்தனை மந்த்துக்கு ஒரு டைம் வந்து நமக்கு வட்டி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றுவாங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஆர்டி ஓப்பன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எனி இண்டிவிஜுவல் அடல்ட் மீன்ஸ் 18+ இருக்கிறவங்க தான் அடல்ட். அவங்க யாருனாலும் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க நேமில் ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மைனர் அபவுட் 10 இயர்ஸ் இன் ஓன் நேம். 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் அவங்களோட ஓன் நேமில் ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் பிலோவில் இருக்கிறவங்க தான் கார்டியன் நேமில் வந்து நம்ம ஆர்டி வந்து ஓப்பன் பண்ண முடியும். அவங்களோட ஓன் நேமில் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் டெபாசிட் பார்க்கலாம். நம்ம ஆர்டிக்கு எப்படி பணம் பே பண்ணலான்னா, கேஷ் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் டேரெக்டாக போய் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம புக்கில் என்ட்ரி பண்ணிவிட்டு வரலாம். இன்னொன்று வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் IPPB. இது வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபருங்க. நம்ம ஜிபேயிலேருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்குக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணி அதில் வந்து நம்மளோட ஆர்டி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக பே பண்ணணுன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப் வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து ஆர்டி போடுற எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், ப்ரீமெச்சூர் க்ளோஸ் இஸ் அவைலபிள் ஆர் நாட்னு. கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் வந்து கிடையாது. நம்ம என்ன அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டோமோ அது வந்து கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட்னால் என்னென்னா, மந்த்லி வந்து நம்ம இந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நம்ம பே பண்ண முடியல, நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்கன்னா, ஒவ்வொரு 1000 ரூபீஸ்க்கும் 10 ரூபீஸ் வந்து பெனால்ட்டி நம்ம கட்டணும். மேக்ஸிமம் 4 டிஃபால்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 4 டைம் வந்து நம்ம அந்த டேட்டுக்குள்ளே கட்ட முடியலை அப்படின்னா நமக்கு வந்து அலோடு இருக்குது. ஆனால் 5th டைமும் நம்மளால் கட்ட முடியாமல் டேட்டு தவறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கட்டினாலும் அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே திரும்பி வந்துடுங்க. ஸோ வந்து ஆர்டி போட ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க சொல்கிற டேட்டில் நம்ம பே பண்ணிடணும். அதுதான் நம்மளுக்கும் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆர்டி போட்டால் ஆர்டி அமௌண்ட்லேருந்து நம்ம லோன் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எடுக்க முடியும். லோன் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் வந்து ஆர்டியில் இருக்குது. எப்போ நம்ம லோன் எடுத்துக்கலான்னா, ஆஃப்டர் 12 இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, அதாவது 12 டியூ வந்து நம்ம கட்டினதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும்னா, அந்த 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் 50% மட்டும் நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh நம்ம கட்டியிருக்கோன்னா 50,000 கட்டியிருந்தா 25,000 இந்த மாதிரி நம்ம ஆர்டியில் லோன் எடுத்துக்கலாம். அதுக்கான அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம ஆர்டி கட்டுற அமௌண்ட் வந்து எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், அதோட மெச்சூரிட்டி டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாங்க. இதுதான் வந்து ஆர்டி
ஓட அட்வான்டேஜஸ் எல்லாமே. போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ வந்து நம்ம பயப்படாமல் ஆர்டி வந்து போடலாம். நம்ம அமௌண்ட் எங்கேயும் போயிடாது. இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. கம்பல்சரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்காவது கட்டணுங்க. அதுதான் இதோட ட்ராபேக். மற்றபடி வந்து சூப்பர் ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிங்கிறது மற்ற பேங்க் ஆர்டியை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஆர்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டி அண்ட் எஃப்டிக்கான டிஃப்ரென்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேங்க. வேணுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.